17th February 2024 தமிழ்நாடோட ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் ஒரு பிரஸ் மீட் அனௌன்ஸ் பண்றாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய பஞ்சு மிட்டாயை பேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. இப்ப பஞ்சு மிட்டாயை பேன் பண்றதுக்கு என்ன ரீசன், எதுக்காக பஞ்சு மிட்டாயை பேன் பண்ணாங்கிறது தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பஞ்சு மிட்டாய் பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நான் புகழ். வெல்கம் பேக் டு வில்லேஜ் சயின்டிஸ்ட் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பஞ்சு மிட்டாய் எதுக்காக பேன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு மிட்டாய்களில் ரொடமைன் பிங்கிற ஒரு ஏஜென்ட் சேர்க்கப்படுது. சரி, ரொடமைன் பிக்கும் பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ரொடமைன் பி பார்த்தீங்கன்னா கேன்சரை உண்டாக்குன்னு சொல்லி பல ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கேன்சரை உருவாக்குற ஒரு ஏஜென்ட் பஞ்சு மிட்டாயில் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால பஞ்சு மிட்டாயை பேன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பஞ்சு மிட்டாய் பேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் பல இடங்கள்ல ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை வச்சு இன்வெஸ்டிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. சென்னையில பல இடங்கள்ல சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாய்களை சேகரிச்சு அதை டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த பஞ்சு மிட்டாய்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரொடமைன் பி அளவுக்கு அதிகமாக அதில் சேர்க்கப்பட்டிருக்குன்னு. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன முடிவு பண்றாங்கன்னா, பஞ்சு மிட்டாய் சேல் பண்றதுக்கு தடை விதிக்கிறாங்க. ரொடமைன் பிங்கிற ஏஜென்ட் பஞ்சு மிட்டாய்களில் அதிக அளவில் யூஸ் பண்ணியிருக்கிறது கண்டுபிடிச்சதுனால ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 படி இது சாப்பிட்றதுக்கு உகந்தது அல்லன்னு முடிவு பண்றாங்க. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் பஞ்சு மிட்டாய் சேல் பண்றதை நிரந்தரமா தடை விதிக்கிறாங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் பி சதீஷ்குமார் என்ன சொல்றாருன்னா, இந்த ரொடமைன் பி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, லெதரை கலரிங் பண்றதுக்காகவும் பேப்பர் பிரிண்டிங்க்கும் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இதை வந்து ஃபுட் கலரிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதே மீறி இதை நம்ம அதிக அளவில் உட்கொண்டோம்னா இதனால வர சைடு எஃபெக்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இச்சிங் இருக்கும், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டை வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும்போது 60 days வரைக்கும் அது அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம ரெகுலரா சாப்பிடும்போது கிட்னியும் லிவரையும் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்டெஸ்டைன் அல்சரை உருவாக்கும்னு சொல்றாங்க. அந்த அல்சர் காலப்போக்கில் கேன்சரா மாறிடும்னு சொல்றாங்க. இவ்வளோ ஆபத்தை விளைவிக்கிற ரொடமைன் பிங்கிற ஏஜென்ட் பஞ்சு மிட்டாயில் கலந்துருக்கிறத இப்போ கண்டுபிடிச்சி அதை பேன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக ஸ்டெப் எடுக்காம இப்பயாவது ஸ்டெப் எடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிக் சல்யூட். இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஃபாரின்ல பேன் பண்ணியிருந்தோம் இங்கே நமக்கு சகஜமாக கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அன்ஹைஜீன்டு ஃபுட் மார்க்கெட்ஸில் நிறைய சேல் ஆகிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி அதுக்கும் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்கும். இந்த பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.